ஹலோ மக்களே, 2வது எபிசோடுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போஸுக்காக நருட்டோ நிற்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆனதுனால அந்த ஃபோட்டோவையும் குறும்பா கொடுத்தனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஹொக்காகே கிட்ட போது. நிஞ்சாரா இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ கொடுக்கக்கூடாது நருட்டோன்னு ஹொக்காகே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதை சொல்ல நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஜுட்ஸுவை வேறு மாதிரி ஜுட்ஸு போடுறேன் ஆபாசமாக. அதை பார்த்தீங்கன்னா ஹொக்காகே பார்த்து கீழே விழுந்துட்டாரு. ஹொக்காகேவோட பேரே வந்து உங்களை கொண்டுட்டு நான் தான் 6வது ஹொக்காகேவா ஆக போகிறேன்னு சொல்லிட்டு கீழே தடுக்கி விழுந்துட்டேன். தடுக்கி விழுந்தோடனே இந்த டீமன் ஃபாக்ஸ் என்ன இங்கே பண்ணுது, என்னடா நருட்டோ கிட்டே வம்பிழுக்கிறேன், அவர் யாரும் இல்லை 3rd ஹொக்காகேவோட பேர், என்ன பயமாக இருக்கா அப்படின்னு கொனாகமரு சொல்ல, நருட்டோ யாராக இருந்தால் என்னடா தலையிலே ஒரு அடி வைக்கிறேன், அச்சோ அடிச்சு புட்டாரேன்னு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா காணா. இங்கடா போனால் நருட்டோ நடந்து போய்கிட்டு இருக்கேன். நடந்து போய்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தெரியுது. ஃபாலோ பண்ணிட்டு வரேன், டக்குன்னு மறைஞ்சிக்கிட்டேன். நீ மறைஞ்ச கண்டுபிடிச்சிட்ட, நீ பெரிய ஆளு தான் நருட்டோ, கண்டுபிடிச்சிட்ட. எனக்கு அந்த ஜுட்ஸுவை சொல்லித்தா தலைவரே, இதுக்கு மேலே எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்னு நருட்டோ சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சக்கராவை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும், அதை பிடிச்சி கேட்ராவை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். நெஞ்சாரம் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு மாதிரியே நீ உருமாற்றம் ஆகி காட்டணும்னு சொன்ன உடனே ஏன்னா ஈஸின்னு உருமாற்றத்தை தப்பாக ஆக்கி காட்டின உடனே மறந்துட்டாங்க எல்லாரும். மறந்த உடனே அந்த பொண்ணு வந்து நருட்டோவை போட்டு அடின்னு அடிச்சு விட்ட உடனே இந்த கடையிலையாவது இதாக கிடைக்குதான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கடை ஓனர் வந்து டம்முன்னு அடித்து விரட்டி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்ன நீ பண்ணுறதுக்கு ஃபுல்லாக என்னையே அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இபிசி சென்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு நீ உங்கள் ஹொக்காகேவை அட்டாக் பண்ண பார்த்த, என்னை எல்லாருமே வந்து மதிப்புக்குரிய ஹொக்காகேவோட பேர் என்னையும் கூப்பிட்றாங்க, அதனால தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்கே 4th ஹொக்காகேவோட ஸ்டாச்சுவை காட்டுறாங்க. 3rd ஹொக்காகே நின்றுட்டுருக்காரு. இருக்கா சென்ஸே வராது. அந்த உடனே பார்த்தீங்கன்னா இருக்கா கிட்ட சொல்கிறாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நயன்டெயில்ஸோட அட்டாக் நடந்துச்சு, உனக்கு தெரியும்ல. நயன்டெயில்ஸ் அட்டாக்கில் நம்ம கிராமமே சேதாரம் நடந்துச்சு. அப்போ நயன்டெயில்ஸ் ஃபாக்ஸை நருட்டோ உடம்புக்குள்ளே சீல் பண்ணி காப்பாற்றுறாங்க. அதை பேசக்கூடாதுன்னு தலை போட்டதுனால தான் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே தெரியல. சீல் பண்ணதை ஹீரோவாக பார்க்காம அவனை பிடிச்சி எல்லாருமே வெறுத்தனால தான் நருட்டோ இப்படி இருக்கேன், எல்லாத்துக்கும் ஏங்கி போய் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்து சென்சே வந்து பார்த்துட்டாரு. கொனாகமருவோட சென்சே பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்ன உடனே ஜுட்ஸுவை மாற்றி போட்டோடனே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3rd ஹொக்காகே மந்திரப்பந்து மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. மந்திரப்பந்து மூலமாக பார்த்த உடனே நானும் ஜுட்ஸுவை போடுவேன்னு காமிச்சதில் பறந்துக்கிட்டு போய் விழுந்த உடனே அடி அப்படின்னு கிடக்குறாரு. நம்ம எப்போவும் நேர்மையான வழியில் தான் ஹொக்காகே ஆகணும், எல்லோரும் ஹொக்காகேவை தாண்டி தான் நம்ம ஹொக்காகே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம 2 பேரும் இனிமேல் ஒரு எதிரி, நம்ம டீம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேருக்குள்ளே தான் இனிமேல் போட்டி இருக்கும் எப்போவுமே. ஓகே, நம்ம அடுத்து அப்புறமா சந்திப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி நம்ம அப்புறமா சந்திப்போம்னு சொல்லிட்டு கொனாகமரு ஓகேன்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3rd ஹொக்காகே சந்தோஷப்படுறாரு. இதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு